आते हैं। आप चुनाव के लिए इतनी घटिया हरकत करेंगे? कैसे बुजुर्ग व्यक्ति को गालियां देने पे उतर आएंगे? வணக்கம். நீங்க முதல்ல பார்த்த வீடியோ 2 தினங்களுக்கு முன்பு வெளிவந்தது. டெல்லியினுடைய முதல்வர் பொறுப்பிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியேறியதற்கு பிறகு அந்த இடத்திற்கு அதிஷி என்று சொல்லக்கூடியவரை நியமிக்கிறார். அவர் தான் அழுதுட்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. எதற்காக அழுதார் அப்படின்னா, பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நபர் அதிஷியினுடைய தகப்பனாரை மிக மோசமாக பேசியிருக்கிறார். கூடவே அதிஷியையும் அவமானப்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக ஒரு தினத்திற்கு முன்பு டெல்லியில் தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் அவர்களுடைய ஒரு செய்தியாளர் சந்திப்பு. அதில் தான் டெல்லியில் எப்போது தேர்தல் நடக்கவிருக்கிறது, எப்போது வாக்கு எண்ணிக்கை நடக்கப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. இதில் ஒரு கேள்வி தேர்தல் ஆணையரை பார்த்து முன்வைக்கப்பட்டது. அதிஷியை, பிரியங்கா காந்தியை அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய, பெண்களை இழிவுபடுத்தி இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கியமான தலைவர், அவருடைய செயல்பாடு, இது குறித்து என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி. அதற்கு ராஜீவ்குமார் சொன்ன பதில், அது கண்டிக்கத்தக்கது, அதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், இதுபோன்ற விஷயங்கள் இனி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவன் யார் அப்படின்னா, ரமேஷ் பிதூரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய வேட்பாளராக களத்தில் இருக்கக்கூடியவர். இவர் ஏற்கனவே 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். மிகுந்த செல்வாக்கு அங்கே இருக்கு இவருக்கு. அதனால தான் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எதை பற்றியும் கவலைப்படாமல் பெண்களை இழிவாக பேசியிருக்கிறார். அதுலேயும் அதிஷியை பற்றி என்னென்னா, அதிஷியினுடைய சொந்த தகப்பனாரை மாற்றி இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டால் உங்களுக்கு தெரியும். அந்த அளவிற்கு மிக மோசமாக ஒரு பெண்மணியையும் அவருடைய தகப்பனாரையும் அவமானப்படுத்தி இருக்கிறார். இப்போது என்ன நிகழ்ந்திருக்கிறது? தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து ரமேஷ் பிதூரி வேட்பாளர் அப்படிங்கிறதுலேருந்து நீக்கப்பட்டால், அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால், அது மோடி அமித்ஷாவிற்கு அவமானம் இல்லையா? அதற்காக மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏற்கனவே கல்காஜி என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் வேட்பாளராக ரமேஷ் பிதூரி அங்கே முடிவு செய்யப்பட்டு விட்டார். இப்போது அவரை மாற்றுவதற்கான வேலைகள் துவங்கியிருக்கின்றன. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னரேயே மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ரமேஷ் பிதூரியை வேட்பாளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யவிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி. எதற்காக பயப்படுகிறார்கள்? பயப்படுகிறார்கள் என்றால் பல காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு பிரியங்கா காந்திக்கு எதிராக பேசியது, அதிஷிக்கு எதிராக பேசியது இன்றைக்கு டெல்லி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கு. இதே ரமேஷ் பிதூரி 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னான்? நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் டெல்லியில் இருக்கக்கூடிய சாலைகள் பிரியங்கா காந்தியின் கன்னங்கள் போல் பளபளப்பாக மாற்றியமைக்கப்படும் என்று சொன்னானா இல்லையா? அது எந்த அளவிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியிலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மீது மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாக்கியது. பிஜேபி காரனாலே இப்படித்தானா? அப்போ இவங்களை நம்பி டெல்லியை ஒப்படைத்தால் டெல்லியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி வலுவாக எழுப்பப்பட்டது இல்லையா? அதே மாதிரி அதிஷியினுடைய தகப்பனாரை அவமானப்படுத்தி இருக்கிறார். இந்த கல்காஜி என்று சொல்லக்கூடிய இந்த ரமேஷ் பிதூரி போட்டியிடக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அதிஷி அவர்களுடைய சொந்த இடம். அந்த இடத்துல மீண்டும் போட்டியிட்டால் இவருக்கு மிகப்பெரிய தோல்வி காத்திருக்கிறது. பெண்கள் யாரும் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கு வந்திருக்கு. அதனுடையபடி தான் தேர்தல் ஆணையம் இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னரே மோடியும் அமித்ஷாவும் இணைந்து இவரை வேட்பாளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்ய போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எப்படியும் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் போகிறதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட சில நல்ல விஷயங்களாவது செஞ்சுட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் நமக்கு தெரியும், தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு டெல்லியில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து உங்களுக்கு தெரியும், அவதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாங்க. அதில் சென்னை இருக்கிறது,
கொல்கத்தா இருக்கிறது, திருவனந்தபுரம் இருக்கிறது, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூர் இருக்கிறது. ஆனால் டெல்லியினுடைய நிலைமை என்ன? டெல்லியில் பெண்களுடைய பாதுகாப்பு மிகுந்த கேள்விக்குரியதாக இருக்கிறது, மிகப்பெரிய சிக்கலுக்குரியதாக இருக்கிறது இல்லையா? சட்டம் ஒழுங்கு யாருடைய கைகளில் இருக்கிறது? அமித்ஷாவினுடைய கைகளில் இருக்கிறது. அமித்ஷாவினுடைய கைகளில் சட்ட ஒழுங்கு இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுவே அங்கே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பாக இருக்கு. போதாக்குறைக்கு எதிர்க்கட்சியை சார்ந்த பெண்களை பற்றி அவதூறாக பேசக்கூடிய பாஜக தலைவர்களை கண்டும் காணாமலும் இருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவினுடைய செயல்பாடு, இது மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு கொதிநிலையை உருவாக்கி இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ரமேஷ் பிதூரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய வேட்பாளர் நீக்கம் செய்யப்படுகிறார். அதற்கு பதிலாக அதே தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளர் பாஜக களமிறக்குவதாக அவங்க இப்போது அங்கிருந்து அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எது எப்படி இருப்பினும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய விஷயங்களிலெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. ஏனென்றால் ஓட்டிங் மிஷின் குறித்து தேர்தல் ஆணையம் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடும் பாஜகவிற்கு சாதகமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பதில்கள் வந்தது என்பது தெரியும். வாக்கேந்திரம் தடை செய்யப்படுமான்னா அதெல்லாம் முடியவே முடியாது. வாக்கேந்திரம் அவ்வளவு பாதுகாப்பானது, அதில் எந்த விதமான முறைகேடுகளும் செய்ய முடியாது என்றெல்லாம் வழக்கமாக இந்திய மக்கள் தேர்தல் ஆணையத்திடமிருந்து என்ன எதிர்பார்த்தார்களோ அதுதான் வந்தது. ஆனால் பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் பிதூரின் மீது தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்கப் போவதாக வரக்கூடிய செய்திகள் என்பது நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. ஆனால் ஒன்று, இதில் நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம், தேர்தல் ஆணையம் 2014 மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் காலங்களில் பாஜகவை சார்ந்தவர்கள் எந்த அளவிற்கு மோசமான தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள் என்பது, குறிப்பாக முஸ்லீம்களை எல்லாம் எந்த அளவிற்கு அவர்களுடைய பிரச்சாரங்களில் வாக்கு வங்கிக்காக முஸ்லீம் மக்களை அவர்கள் வன்மம் கலந்த பேச்சுக்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். அதற்காக எல்லாம் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் பேசும்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? என்னைக்கோ ராகுல் காந்தி கர்நாடகாவில் கோலாரில் பேசுகிற விஷயத்திற்காக இன்றைக்கு தண்டிக்கப்படக்கூடிய சூழலெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் மோடியும் அமித்ஷாவும் பாஜகவினுடைய தலைவர்கள், விஹெச்பி மாதிரியான ஆர்எஸ்எஸ்னுடைய கிளைமைப்பை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் போய் என்ன பேசுகிறாங்க? யோகி என்ன பேசுகிறார்? ஹரியானாவில் போய், அசாமினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் ஹரியானாவில் போய் என்ன பேசுகிறாரு? அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. இதெல்லாம் நிகழ்தா இல்லையா? அவர்களை கொள்ளைக்காரர்கள் அப்படின்லாம் பேசக்கூடியது, அது தொடர்பான விளம்பரங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் அதை தொடர்பாகலாம் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கண்டும் காணாமலும் ஒரு மேலோட்டமாக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதை ஒழிய கடினமாக எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. எப்போவே நமக்கு தெரியுது, மோடி ஆட்சியில் நீதித்துறையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய பதவிக்காலம் முடிந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் நல்லவர்களாக மாறிவிடுகிறார்களோ என்கிற ஐயம் நமக்கு வருகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.